வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 7. சிரமப்பட்டு தன் உணர்வுகளை ஜீரணித்து மனதை கல்லாக்கிக் கொண்ட ஜெய்சங்கர் அச்சிறுவனின் உடலை தன் மொபைலில் படம் பிடித்தான். அவன் அருகில் இருந்த கோபி சிறுவனையும் சுற்றி உள்ளவர்களையும் கேமராவில் படம் எடுத்துக் கொண்டிருக்க, ஜெய் தன் பார்வையாலும் செவியாலும் விசாரிக்கின்ற கான்ஸ்டபிளை பின்தொடர்ந்தான். கூட்டத்தில் இருந்த ஒருவர் முன்னே வந்து, எனக்கு தெரியும், இந்த பையனோட குடும்பம் முன்பக்கத்து ஊர்ல தான் குடியிருந்தாங்க. ஆனா இப்ப அவங்க அங்க இல்லையே என்றார் யோசனையுடன். இப்ப இல்லையா? அவன் எங்க போனான்ற விவரம் எதுவும் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது சார். உங்க பேர் என்ன? வீடு எங்க? என் பேர் மாரிமுத்து. பக்கத்து ஊர்ல குடியிருக்கேன். இங்க என் சகல வீட்டுக்கு விசேஷத்துக்கு வந்திருக்கேன். ஆஹா, அப்ப உங்களுக்கு அவங்கள பத்தி வேற எதுவும் தெரியாது? இல்ல சார் என்றதும் நெற்றியை சுருக்கியவர் எஸ்ஐயிடம் விவரம் சொல்லிவிட்டு வந்து மாரிமுத்துவின் பெயர், போன் நம்பர் மற்றும் வீட்டு விலாசம் கேட்டு குறித்துக் கொண்டார். சிறுவனின் உடலை போஸ்ட்மார்ட்டம் செய்வதற்காக அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸில் ஏற்றிவிட்டு அதன் கூடவே போலீஸ் ஜீப்பும் கிளம்பி சென்றது. சார், நியூஸ் எப்படி கொடுக்கலாம்? ஏரியில் குளிக்கச் சென்ற சிறுவன் தண்ணீரில் மூழ்கி மரணம் அப்படின்னா, இல்லனா மர்மமான முறையில் ஒரு சிறுவனின் உடல் ஏரியில் கண்டுபிடிப்பு அப்படின்னா என்று ஜெயிடம் அபிப்பிராயம் கேட்டான் கோபி. உள்ளம் கொந்தளித்துக் கொண்டிருக்க, இரண்டாவதே அனுப்பிவிடு என்றவன். கோபி, எனக்கு உன்னுடைய ஹெல்ப் வேணும். என்ன தேவைங்கிறத ஈவினிங் சொல்றேன். இப்ப எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அப்புறம் சந்திக்கலாம் என்று அவன் தோளை தட்டிவிட்டு விறுவிறுவென்று வண்டியை நோக்கி சென்றான். சற்று தூரத்தில் மாரிமுத்து உறவினர் ஒருவருடன் பேசிக் கொண்டு செல்வது தெரிய அவர்களை நெருக்கி ஹாரன் அடித்துவிட்டு வண்டியை ஓரமாக நிறுத்தி இறங்கினான். தன்னை யோசனையோடு பார்த்தவனிடம், நீங்க தானே மாரிமுத்து? இறந்து போன அந்த பையனை தெரியும்னு சொன்னீங்களே என விசாரித்தான். புருவம் சுருக்கியவன், ஆமா என்றான். அவனுடைய அப்பா அம்மா எங்க இருக்காங்க தெரியுமா? நீங்க யாரு? அவங்க இப்ப எங்க இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு நான் போலீஸ் சொல்லிட்டேனே. கரெக்ட் சார். எனக்கு இன்னும் கொஞ்சம் விவரங்கள் தேவைப்படுது. என் பேர் ஜெய்சங்கர். நான் ஒரு தனியார் சேனல்ல நிரூபரா இருக்கேன். ஓ சரி சரி, என்ன விவரம் வேணும்? அந்த பையனுடைய அப்பா அம்மா யாரு? என்ன செய்யறாங்க? அவங்க ஊரை காலி பண்ணி போய் எத்தனை நாள் ஆச்சு? நாட்களா? 1.5 வருஷம் ஆச்சு. அவன் அப்பா ஒரு தனியார் ஆலையில ஏதோ கிளர்க்கா வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அம்மா வீட்டுலதான் சும்மா இருந்தாங்க. வீட்டை காலி பண்றதுக்கு முன்னாடி, சில மாசங்களுக்கு முன்னாடி, அந்த பொண்ணுக்கு ஏதோ ரொம்ப உடம்பு முடியாம அடிக்கடி ஆஸ்பத்திரிக்கு அலைஞ்சுட்டே இருந்தாங்க. அப்புறம் திடீர்னு பார்த்தா காலி செஞ்சுட்டு போயிட்டாங்க. ஓ, யார்கிட்டயும் எதுவும் சொல்லிக்காம போயிட்டாங்களா என்ன? அப்படிதான் போல இருக்கு. எனக்கும் ரொம்ப தெரியாதுப்பா. ஒரே ஊரு, அவ்வளவுதான். மத்தபடி அவங்க குடியிருந்தது 2 தெரு தள்ளிதான் இருந்தாங்க. அவ்வளவா எனக்கு பழக்கம் இல்ல. சரி, அவங்களோட பேரு, குடியிருந்த வீட்டோட விலாசம் அது மட்டும் சொல்ல முடியுமா? இல்ல தம்பி, அதெல்லாம் எதுவும் தெரியாது. தெரு பேர் தெரியும், வள்ளுவர் தெரு. ஓ ஓகே, தேங்க்ஸ் சார், நான் விசாரிச்சுக்கிறேன் என விடை பெற்றான் ஜெய். பாருப்பா, டிவியில வெறும் 1 நிமிஷம் காட்டுற நியூஸுக்கு இத்தனை விவரங்கள் சேகரிப்பார் போல இருக்கே என அவர்களுக்குள் பேசிக் கொண்டு சென்றனர். கோபி, நான் ஜெய் பேசுறேன். நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணுமே. அந்த பையனோட உடலை ஜிஹெச்க்கு எடுத்துட்டு போறாங்கல்ல, போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்ச உடனே ரிப்போர்ட் என்னன்னு யார்கிட்டமாவது ரகசியமா கலெக்ட் செஞ்சு சொல்ல முடியுமா? ஓ கண்டிப்பா முடியும் சார். எனக்கு தெரிஞ்சவங்க வேலை பாக்குறாங்க. நான் விவரம் கேட்டு சொல்றேன். ரொம்ப தேங்க்ஸ். ஆனா கவனம், நாம விசாரிக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது என எச்சரித்தான் ஜெய். சரி சார். ஏன், எதுவும் பிரச்சனையா? ஒரு சந்தேகம். நீ விசாரிச்சு சொல்லு, பாக்கலாம் என்று மேலே பேச இடம் கொடாமல் வைத்து விட்டான். அந்த சிறுவனின் குடும்பம் வசித்ததாக மாரிமுத்து குறிப்பிட்ட தெருவை அடைந்த ஜெய்சங்கர் வண்டியை எங்கும் நிறுத்தாமல் அந்த தெருவை பார்வையால் அளந்தபடி 2 முறை சுற்றி வந்தான். பெண் ஒரு வீட்டு திண்ணையில் 2 முதிய பெண்மணிகள் சிறிது நேரமாக ஒரே இடத்தில் அமர்ந்து வம்பளத்துக் கொண்டிருப்பதை கண்டு அங்கே சென்று இறங்கினான். கண்களை சுருக்கி ஏறிட்டவர்களிடம், வணக்கம் பாட்டி என புன்னகையுடன் கரம் குவித்து அவர்களின் அருகே அமர்ந்தான். யாருப்பா நீ, புதுசா தெரியுற? உன்னை இதுக்கு முன்னாடி இங்க பார்த்ததில்லையே என்று இழுத்தார் ஒருவர். இல்ல பாட்டி, நான் வெளியூர் ஆளு. இங்க ஒரு வேலையா வந்தேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் அவங்களுடைய ரிலேட்டிவ் இங்க இருக்காங்க. இந்த தெருவுல தான் இருக்கிறதா சொன்னாங்க. அவங்கள பார்த்து நலம் விசாரிச்சுட்டு வர சொன்னாரு. ஓ அப்படியா? யாரு, எந்த வீடு? அதான் பாட்டி சிக்கலாயிடுச்சு. அவங்கள குறிச்சு கொடுத்த பேரையும் முகவரையும் வர்ற வழியிலே தொலைச்சிட்டேன். இப்ப எப்படி கண்டுபிடிக்கிறதுனே தெரியல என்றான் ஜெய் கவலையோடு. அடடா, போன் நம்பர் கூட இல்லையா? இல்லையே. வேற ஏதாவது அடையாளம் சொல்ல தெரியுமா? அடையாளம்
ஆ, அவர் ஏதோ ஒரு தனியார் ஆலையில வேலை பார்த்தாராம். அவர் மனைவிக்கு கூட உடம்பு முடியலையாமா. பையனுக்கு ஒரு 10 வயசு இருக்கும். ஏண்டி, இந்த பையன் சொல்ற அடையாளத்தை எல்லாம் வச்சு பார்த்தா அது அந்த கஸ்தூரியோட வீடு மாதிரி தெரியல? அட ஆமா, ஆனா அவங்கதான் ஊரை காலி பண்ணி போயிட்டாங்களே. நாம் தேடி வந்தவர்களை பற்றித்தான் இவர்கள் இருவரும் பேசிக் கொள்கிறார்கள். அப்பொழுது அந்த சிறுவனுடைய அம்மா பெயர் கஸ்தூரியா? ஏன் தம்பி, அவங்க இப்ப இங்க குடியில்லையேப்பா. அப்படியா பாட்டி? அவங்க இங்கிருந்து எங்க போனாங்கன்னு தெரியுமா? தெரியலையப்பா. 1.5 வருஷம் ஆயிருச்சு. யார்கிட்டயும் ஒரு வார்த்தையும் சொல்லல. அந்த பொண்ணு கஸ்தூரி எல்லார்கிட்டயும் ஓரளவுக்கு நல்லாதான் பேசி பழகுவா. அப்படின்னு சொல்லாம கொள்ளாம போயிட்டா என்றார் பாட்டி அங்கலாய்ப்புடன். ஏன், ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனைலாம் பெருசா இல்ல. ஆமா, நீ உறவினர் அனுப்பி வந்ததா தானே சொன்ன. அவங்க வீட்டுல இவங்களை ஏத்துக்கிட்டாங்களா? ஏற்றுக்கொண்டார்களா? அப்படி என்றால் என்ன பாட்டி என்று அவர் சொன்னது காதல் பிழாத பாவனையில் கேள்வி எழுப்பினான். அதாப்பா, கஸ்தூரியும் அவ புருஷனும் காதலிச்சுதானே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க வீட்டுல சம்மதிக்கலன்னு ஓடி வந்துட்டாங்களே, இப்ப ஏத்துக்கிட்டாங்களா? அந்த விஷயமா தான் என்ன அனுப்பி வச்சிருக்காங்க என்றான் இவன் பட்டென்று. பாவம்பா, 2 பேருமே நல்ல பிள்ளைய. அந்த பையன் ரொம்ப தக்கமான குணம். அது வாட்டுக்கு தான் அது உண்டு அது வேலை உண்டுன்னு மில்லுக்கு வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கோம். எந்த வம்பு தும்புக்கும் போகாது என்றார் ஒரு மூதாட்டி. அந்த உள்ள கஸ்தூரி மட்டும் என்ன, ரொம்ப பொறுமையான பிள்ளை. லட்டுகளாட்டம் 2மே ஆண் சிங்க குட்டிகளா பெத்தெடுத்தா. மூத்த பிள்ளை வயித்துல மாசமா இருக்கும் போதுதான் இங்க குடி வந்தாங்க என்று வேகமாக அந்த பெண்ணிற்கு பரிந்து வந்தார் மற்றொருவர். லட்டாட்டம் 2 ஆண் சிங்கங்கள். அந்த வார்த்தைகள் அவன் இதயத்தை கத்திக் கொண்டு கீறியது. தொண்டையில் அடித்த துக்கத்தை விழுங்கியவன் மேலும் விவரம் கேட்டான். பெரிய பையனுக்கு வயசு என்ன இருக்கும் என்று கமறிய குரலில் கேட்டான் ஜெய். அதான் நீ சொன்னியே, 10 வயசு இருக்கும். அந்த பாட்டி கூறிய பதிலில் துவண்ட ஜெய்சங்கர் என்று மட்டும் பதில் அளித்தான். என்னப்பா ஒரு மாதிரி ஆயிட்ட, எதுவும் பிரச்சனையா என வினவினார் அம்மூதாட்டி. இல்ல பாட்டி, அவங்கள பத்தி விவரம் எதுவும் தெரிஞ்சுக்க முடியலையேன்னு வருத்தம் தான், வேற ஒண்ணும் இல்ல என்றான் சோர்வாக. அச்சச்சோ பாவம், எங்க இருக்காங்களோ என்னவோ. அந்த பிள்ளை கஸ்தூரிக்கு உடம்பு சரியாயிடுச்சான்னு அதுவும் தெரியல என்றார் அவர் தன் பங்குக்கு ஆயாசமாக. அவங்க உடம்புக்கு என்ன பிரச்சனை? ஏதோ கிட்னியில கோளாறாம். அதான் ஆஸ்பத்திரிக்கு அலைஞ்சுகிட்டே இருந்தாங்க. சின்ன பையனை என்கிட்டதான் பாத்துக்க சொல்லி விட்டுட்டு போவாங்க. அப்பா அம்மா விட்டுட்டு போறாங்கன்னு சோகமா இருப்பான். தான் அண்ணன் பூல்ல இருந்து வந்த உடனே சந்தோஷமா விளையாட ஆரம்பிச்சிடுவான் என்று தன் பழைய நினைவுகளை நினைவு கூர்ந்தார் மூதாட்டி. அதற்கு மேல் வனபாரம் தாங்க முடியாமல் சட்டென்று எழுந்தவள், சரி பாட்டி, நான் கிளம்புறேன். அவங்கள பத்தி வேற ஏதாவது விவரம் தெரிஞ்சா எனக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணி தகவல் சொல்லுங்க என்று தன் நம்பரை அவர்களிடம் குறித்து கொடுத்துவிட்டு அங்கிருந்து வருத்தத்துடன் கிளம்பினார் ஜெய்சங்கர். திடீரென்று அக்கம் பக்கம் சொல்லிக் கொள்ளாமல் கிளம்பி சென்ற அக்குடும்பத்தை பற்றிய விவரம் மர்மமாகவே இருந்தது. நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.